இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஹெல்தி சூப் ரெசிபி. ஒரு பேனில் நெய், ஜீரகம், சோம்பு போட்டுட்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்ல கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருக்கும்போது உப்பு போட்டு நல்லா வெந்துடும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் போடலாம். இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னா, நான் மஷ்ரூம், கேரட், குடமிளகா, அப்புறம் வந்து என்ன எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையுமே அந்த சாப்பர் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன், பூண்டு முதற்கொண்டு. நீங்கள் அது பிடிக்கல கத்தியில் தான் கட் பண்ணுவீங்கன்னா வெரிவெல் உங்களோட விஷயந்தான். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிறு அது கொஞ்சம் அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஹோம்மேடு அதையும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்கும் போதே அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம ஒரு நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிறனால ஆல்ரெடி பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வரும்போது வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வெந்திருக்கும். நம்ம பாய்லர் வரைக்கும் மூடி வச்சிடணும். மீன்வைல் நான் வந்து கொஞ்சம் நைட்டுக்குன்றதுனால கொஞ்சோண்டு பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன், மக்ரோனி பாஸ்தா. வேண்டானா கம்ப்ளீட்லி ஸ்கிப் பண்ணிடலாம். பெப்பர் நான் போட்டுட்டேன், செம்ம காரம், நிறைய நெய் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் நல்லா கொதிச்சு வரும்போது பன்னீர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சோடனே நீங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம்.